மரியாதையா பேசணும், தலைவர் பதவியிலிருந்தே தூக்கி அடித்து விடுவேன். திருச்சியில் நயனார் நாகேந்திரனுக்கு சம டோஸ் விட்ட அமித்ஷா. அண்ணாமலை முன்னிலையில் நடந்த பகீர் சம்பவம். கமலாலயத்தில் பெரும் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆனதிலிருந்தே கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதை விட முன்னாள் தலைவர் அண்ணாமலையை ஓரங்கட்ட வேண்டும், அவருக்கு எதிராக அணி சேர்க்க வேண்டும் என்கின்ற வேலைகளில்தான் தீவிரம் காட்டி வருகிறார். குறிப்பாக எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக டெல்லியில் புகார் கொடுத்து வந்தார். அதன் காரணமாகவே பாஜகவில் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் ஒரு அணி உருவாகியுள்ளது. அந்த அளவுக்கு அண்ணாமலையும் அவரது ஆதரவாளர்களையும் ஓரங்கட்ட வேண்டும் என்று செயல்பட்டு தற்போது பெரும்பாலான பாஜகவினரின் எதிர்ப்புக்கும் ஆளாகி இருக்கிறார். அதோடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் குறித்த பணிகளில் ஈடுபடுவதை விட மீடியாக்களுக்கு பேட்டி கொடுப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார். இப்படியான நிலையில் நேற்று முன்தினம் திருச்சி வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நயனார் அவர்கள் சந்தித்த போது அவரை கடுமையாக எச்சரித்ததாக பாஜக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. என்ன காரணம், எதற்காக எச்சரித்தார் என்பது குறித்து விசாரித்த போது நடிகை த்ரிஷா குறித்து அவர் பேசிய விவகாரம்தான் என்று கூறுகிறார்கள். அதாவது காரைக்காலில் பாஜக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து திருச்சி வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அங்குள்ள ஹோட்டலில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போதுதான் டிவியில் நயனார் நாகேந்திரன் த்ரிஷா குறித்து பேசிய கருத்துக்கு பலரும் விமர்சனம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தவர் அது குறித்து மற்ற பாஜக புலிகளிடத்தில் கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் விஜய் குறித்த ஒரு கேள்விக்கு அவர் த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும், குடும்பத்துடன் சேர வேண்டும் என்பது போன்று நயனார் நாகேந்திரன் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார். அதை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெண்களுக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் பேசியது போன்று சித்தரித்து வருகிறார்கள் என்று கூறியுள்ளார்கள். அதை கேட்டு கடும் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாராம் அமித்ஷா. உடனே நயனாரை அழைத்து யாராக இருந்தாலும் பொதுவெளியில் ரொம்ப கவனமாக பேச வேண்டும், குறிப்பாக பெண்களை பற்றி அநாகரிகமாக பேசும்போது அது கட்சிக்குத்தான் அவப்பெயர். பிரதமர் மோடி பெண்களை அதிகம் மதிக்கக்கூடியவர், இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக போற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்து கொண்டு தேவையில்லாமல் ஒரு நடிகை இப்படி பொதுவெளியில் விமர்சிக்கலாமா? விஜய் குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டால் அவரை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசியிருக்க வேண்டும். அரசியல் குறித்து பேசும்போது தனிநபர்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது. இது அரசியல் நாகரிகம் அல்ல. அதோடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேர்தல் வேலைகளை செய்யாமல் எதற்காக தேவையற்ற வேலைகளை எல்லாம் செய்கிறீர்கள்? அவசியப்பட்டால் மட்டுமே மீடியாக்களை சந்திக்க வேண்டும். மீடியாக்களை சந்திப்பதை மட்டுமே பொழுதுபோக்காக வைத்திருக்க கூடாது. இப்போது இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு எதிராக பாஜக இருப்பது போன்று சித்தரிக்கிறார்கள். ஒரு நடிகை குறித்து அவதூறாக பேசி பாஜகவுக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிட்டீர்கள் என்று அவருக்கு செம டோஸ் விட்டுள்ளார். இந்த நிலை தொடர்ந்தால் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்தே தூக்கி விடுவேன், வேறொருவரை இந்த பதவிக்கு கொண்டு வந்து விடுவேன், 3 ஆண்டுக்கு ஒருவரை கட்டாயம் தலைவராக வைத்திருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. யார் தலைவர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்றாலும் மறுபரிசீலனையின்றி தேசிய பாஜக நடவடிக்கை எடுக்கும். சிறப்பான செயல்பாடுதான் முக்கியம். குறிப்பாக மற்றவர்களை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். அணி சேர்த்து கொண்டு உட்கட்சியில் மோதலை ஏற்படுத்துவதெல்லாம் மாநில தலைவருக்கு அழகல்ல. அனைவரையும் அனுசரித்து நடக்க வேண்டும். இதுபோன்று இன்னொரு முறை நீங்கள் செயல்பட்டால் மறுபரிசீலனையின்றி தலைவர் பதவியிலிருந்து மாற்றி விடுவேன் என்று கடுமையான முறையில் நயனாரை எச்சரித்துள்ளாராம் அமித்ஷா. மேலும் திருச்சியில் அமித்ஷாவை சந்திக்க அண்ணாமலையும் போயிருந்தாராம். பாஜக நிர்வாகிகள் அனைவரும் அங்கிருக்கும் போதுதான் நயனார் நாகேந்திரனுக்கு சரமாரியாக அட்டாக் கொடுத்துள்ளார் அமித்ஷா. இது குறித்த செய்தி தற்போது கமலாலயத்தில் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக த்ரிஷா விவகாரத்தில் வருத்தம் தெரிவித்து நயனார் நாகேந்திரன் செய்தி வெளியிடுவதற்கு வாய்ப்புள்ளது. அதோடு இனிமேல் அவர் மீடியாக்களை அடிக்கடி சந்திக்க மாட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் த்ரிஷா விவகாரத்தில் நயனார் நாகேந்திரன் வெளியிட்ட கருத்தை விமர்சித்து வரும் சோசியல் மீடியாவில் செய்தி வெளியிட்டு வரும் விஜயின் தாவேகாவினர் இதற்கு முன்பு விஜய் த்ரிஷா குறித்து வெளியான ஒரு போட்டோ குறித்து அண்ணாமலை கருத்து சொன்ன வீடியோவையும் இணைத்து வைரலாக்கி வருகிறார்கள். அந்த வீடியோவில் அண்ணாமலையிடத்தில் மீடியாக்கள் விஜய் த்ரிஷா ஒரே விமானத்தில் சென்றது குறித்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு பதில் கூறுகையில், விஜய் தனிப்பட்ட முறையில் யாருடன் வேண்டுமானாலும் விமானத்தில் செல்லலாம், அதை யாரும் விமர்சிக்க முடியாது. ஆனால் அப்படி அவர் விமானத்தில் த்ரிஷாவுடன் சென்றபோது அதை புகைப்படம் எடுத்து வெளியிட்டது யார்? அப்படி அவர்கள் விமானத்தில் சென்ற புகைப்படங்கள் திமுக ஐடி விங்கில் தான் வெளியானது. இப்படி அடுத்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை வீடியோ புகைப்படம் எடுத்து வெளியிடுவதுதான் திமுக ஐடி விங்கின் வேலையா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, அரசியலில் யாராக இருந்தாலும் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சிக்க கூடாது. அது நாகரிகம் அல்ல. அது எப்போதும் நான் விரும்புவதில்லை. அரசியலை அரசியலாக மட்டுமே எதிர்கொள்ளும் வழக்கம்தான் என்னிடத்தில் உள்ளது என்று அண்ணாமலை தன் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இப்படி கடந்த காலத்திலிருந்து அண்ணாமலை அரசியலில் எப்படி நேர்மையாக நடந்து வந்துள்ளார், நயனார் நாகேந்திரன் எப்படியெல்லாம் எல்லை மீறி பேசியிருக்கிறார் என்பதை விஜய் கட்சியினர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த 2
2 வீடியோக்களும் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் அண்ணாமலை அரசியல் ரீதியாக விஜயை விமர்சித்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் எப்போதுமே விமர்சித்ததில்லை. விஜயும் த்ரிஷா ஒரே விமானத்தில் சென்றபோது அந்த புகைப்படங்களை திமுக ஐடிவிங் வெளியிட்ட போது கூட அதை அண்ணாமலை எதிர்த்துதான் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இப்படி அவர்கள் விமானத்தில் சென்ற புகைப்படத்தை வெளியிட்டு அவதூறு பரப்பிய திமுகவினர் தற்போது த்ரிஷாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போன்று பேசுவது முழுக்க முழுக்க அரசியல். அப்படி யாரையும் பற்றியும் அவதூறு பேசக்கூடாது என்று சொன்னால் இவர்கள் எதற்காக அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் வெளியிட வேண்டும் என்று திமுகவுக்கு எதிரான செய்திகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி, தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி 80% உறுதியாகிவிட்டது. சத்தியமூர்த்தி பவனில் நடந்த பரபரப்பு விவாதம். தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம், காங்கிரஸ் கட்சி கேட்கும் தொகுதிகளையும் தரமாட்டோம், நாங்கள் கொடுக்கும் தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக இப்போது வரை விடாப்பிடியாக இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் திமுகவை கடுமையான முறையில் விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. அந்த சர்வேயில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்த ஒரு பட்டியல் எடுத்து அதை ராகுல் காந்தி இடத்தில் கொடுத்துள்ளார்களாம். இதனால் அடுத்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சென்னை வந்து மு.க. ஸ்டாலினை சந்திக்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அப்போது திமுகவின் கூட்டணி டீல் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி டீல் போடுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் நேற்று சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு மீட்டிங் போட்டுள்ளார்கள். அப்போது திமுகவுடன் தன் கூட்டணியை தொடர வேண்டும் என்று ஒரு அணியும், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று இன்னொரு அணியும் காரசாரமாக பேசியுள்ளார்கள். குறிப்பாக சத்தியமூர்த்தி பவனில் நடந்த விவாதத்தின் போது கே.சி. வேணுகோபால் தமிழகம் வரும்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் நாம் கேட்கக்கூடிய தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு அடுத்த நாளே தமிழக வெற்றி கழகத்தை சந்தித்து கூட்டணி பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு 80% அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.